ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்வேல்யூ காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காயினை வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிள் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நம்மளோட கிரிப்டோ பற்றின எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா NFTARTங்கிறது அதோட நேமு. இந்த காயினை வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது, இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து காயின் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த காயினோட டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது உங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள், 0க்கு அடுத்து பாருங்கள் 5 0, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேல்யூவே இருக்குது. 1495 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்லா பம்ப் ஆகி, அதாவது 0க்கு அப்புறம் 5 0 வந்துட்டு 2991 வரைக்கும் அது வந்து பம்ப் ஆகிட்டு இப்போ வந்து லோவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் பை பண்ணுறதுக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 1495 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 0 தாண்டி இங்கே வந்துட்டு 1 வந்தால் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் டீட்டெயில் இப்போ வந்து பார்க்கலாம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதோட சார்ட்டை வந்து பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் தெரியும், 0லேருந்து அப்படியே அப்பாகி மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த காயினோட வந்து ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்விட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 39,500 பேர் வந்து இவங்களோட ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ட்விட்டர் பேஜை. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாருங்கள் 2 லட்சம் பேர் வந்து இவங்க காயினை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட காயினை வந்து 2 லட்சம் பேர் ஹோல்ட் பண்ணுறதுனால இவங்களோட காயின் வந்து ஆல்ரெடி பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த காயினை வந்து இன்னமும் அதிகமாக பம்ப் ஆகிருக்கான அந்த வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 323% வந்து இந்த காயின் வந்து பம்ப் ஆகிருக்கு. சேஃப் மூனுக்கு அடுத்ததாக இந்த NFTARTங்கிற காயின் வந்தது சேஃப் பம்ப் ஆகி இப்போ வந்து லோ ப்ரைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த காயின் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து BSC ஸ்கேனையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் 2,18,434 அட்ரஸ் வந்து இந்த காயினை வந்து பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலகிராம் குரூப்போட அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணியும் அதை வந்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து பாருங்கள் 31,000 பேருக்கு மேலே வந்துட்டு அவங்களோட டெலகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இந்த காயினை வந்து எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் காயின் வந்து ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து காயின் வந்து ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம இந்த காயினை வந்து உங்களுக்கு பை பண்ணுறது அப்படின்னு நான் எல்லாமே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதோட ஐடி வந்து அதாவது இந்த காயினோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு டி ஆப்ஸுங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும், இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேங்காய் ஸ்வாப்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா V2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V1 ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
V1 ஓல்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிஎன்பி வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு செலக்ட் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அட்ரஸை பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த அட்ரஸோட அந்த காயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்கு பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்பியில் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.005 பிஎன்பி இருக்குது. நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறேன். 0.005 வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிஎன்பிக்கு இவ்வளோ காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்லிப்பேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல 5லேருந்து நீங்கள் வந்து 5 செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 5லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5லேருந்து ட்ரை பண்ணி 12 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 5லேருந்து செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ் வந்து கம்மியாக இருக்கும்போதே வந்துட்டு நமக்கு பை ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து 5லேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் 5லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்வாப்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிஎன்பி, அதாவது இந்த இடத்துல எவ்வளோ காயின் இருக்கோ அந்த காயின் தான் வந்துட்டு நமக்கு நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது காயினோட ரேட் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மறுபடியும் இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்லிப்பேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லிப்பேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். ஸ்லிப்பேஜ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 11 கொடுத்துருக்கேன். பை ஆகுதான்னு பார்க்கலாம். 11 ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 12 கொடுக்குறேன். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா 8லேயே வந்துடும், இல்லைனா ஒரு சில பேருக்கு 7லேயே வந்துடும். ஸோ எல்லோரும் நீங்கள் வந்துட்டு மஸ்ட்டு 5லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான பேஜுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பிஎன்பி வந்து சஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்லி வருது. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் பிஎன்பி வந்து சஃபிஷியண்ட்டாக என்கிட்ட இல்லை, அதாவது என்னோடய பேலன்ஸ் இல்லை, பிஎன்பி பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ உங்கள்கிட்ட பிஎன்பி பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயின் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அந்த காயின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை, அந்த அட்ரஸும் வரல, அதோட நேமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட வேலெட்டில் வந்து வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், பேக் வந்துக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த சேம் நம்ம எந்த அட்ரஸை நம்ம அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அதே அட்ரஸை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ காயின் பை பண்ணிங்களோ அந்த காயினை வந்து ஷோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காயினை வந்து ஹோல்டு பண்ணுவீங்க. நம்ம போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிவிட்டு போட்ட அமௌண்ட்டு டபுள் ஆகிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டில் நம்ம போட்ட அமௌண்ட்டை விட்ரா எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த காயினை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த காயினை வந்து விட்ரா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் $10 மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.